உங்களுக்கு நினைவூட்டுறேன். இப்போ சேலத்துக்கு நான் கிருஷ்ணகிரிலேருந்து சேலம் வந்திருக்கிறேன். நைட் நான் டிஃபன் சாப்பிடணும். சேலத்துக்கு சொல்லுங்க, எந்த ஹோட்டல்ல டிஃபன் நல்லா இருக்கும்? லட்சுமி, சரவண பவன். ஓகேங்களா? இப்போ நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு சரவண பவன் போய் நான் டிஃபன் சாப்பிடுறேன். நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு போய் லட்சுமி கேப்ல போய் நான் டிஃபன் சாப்பிடுறேன். இப்போ எனக்கு அந்த டிஃபன் நீங்க எனக்கு சேல்ஸ் பண்ணீங்களா? யோசிச்சு பாருங்க. ரெஃபர் பண்ணீங்க. ஏன் ரெஃபர் பண்றோம்னா, ஒரு விஷயம், ஒரு செயல் நமக்கு நல்லது, சரி, லாபம், சுவை, சுத்தம், குவாலிட்டி இப்படி நம்ம மனசுக்கு பட்டுச்சுன்னா நம்மள அறியாமலே கேட்டோம், டப்புன்னு சொல்றோம். இது பிரியாணி சாப்பிடணும், அது எந்த ஹோட்டலுக்கு சேலத்துல? சொல்லுங்க. செல்வி மெஸ். கரெக்டா பேசுங்க. ஓகேங்களா? அப்ப பாருங்க, நமக்கு எது நல்லதுன்னு படுதோ டக்கு நம்ம சொல்றோம். இதுக்கு பேர் வந்து ரெக்கமெண்டேஷன், ரெஃபரல், சிபாரிசு பண்றது. இப்போ அந்த பிரியாணி எனக்கு நீங்க சேல்ஸ் பண்ணிக்கலாம். போய் அந்த கடையில போட்டு கட்டி வாங்கிட்டு வந்து, சிவகுமார் சார் தான் கிருஷ்ணகிரிக்கு சாப்பாடு இல்லைன்னு சொன்னீங்களே, இந்த பிரியாணி வாங்கிக்கங்க, இது இவ்வளவு ரேட் ஆச்சு, காசு கொடுங்க வாங்கினீங்க. அதுக்கு அது ஒரு பொருளை இன்னொரு நபர்கிட்ட விளக்கம் சொல்லி அதை கையில கொடுத்துட்டு அவர்கிட்ட காசு வாங்குறதுக்கு பேர் வந்து சேல்ஸ். ஒரு பொருளை நான் பயன்படுத்திட்டு எனக்கு அதோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அதை மற்றவங்களுக்கு எடுத்து ரெக்கமெண்ட் பண்றது பேர் வந்து ரெஃபரல் மார்க்கெட்டிங். நாம புறவேதாளம் பண்றது ரெஃபரல் மார்க்கெட்டிங், நாட் ஏ சேல்ஸ் மார்க்கெட்டிங். ஓகேங்களா? மறுபடியும் சொல்றேன், சேல்ஸ்க்கு உங்களுக்கு திறமை வந்தா பண்ணிக்கலாம். அப்போ நம்ம 2 பேர் ரெக்கமெண்ட் பண்றோம். இந்த 2 பேர் யாருன்றது ரொம்ப முக்கியம். நமக்கு எல்லாருக்கும் காமனா 2 அடிமை வச்சிருப்பாங்க. ஒய்ஃபுடைய தம்பி என்ன சொன்னாலும் கேட்டாகணும். ஓகேங்களா? மச்சான வச்சு ஒரு பக்கம் போட்டுருது, இன்னொரு பக்கம் மாமனாரு அவரை வச்சு இன்னொரு பக்கம் போட்டுருது. சார் நீங்க சொன்ன நான் 2 பேரும் போட்டோம் சார். அந்த 2 பேர் இல்ல. ஓகேங்களா? இந்த 2 பேர் யார் அப்படின்னா, வாழ்க்கையில காசு பணம் சம்பாதிக்கணும், நான் ஒரு வேலைக்கு போயிட்டு நான் தொழில் பண்ணிட்டு அது வருமானம் பத்தல, போதுமானதல்ல, குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்காக, அப்பா அம்மாவுடைய மருத்துவ செலவுக்காக இப்ப எனக்கு பணம் தேவைப்படுது, என் குழந்தைங்களுடைய மேற்கல் படிப்புக்கு பணம் தேவை, என் குழந்தைங்களுடைய திருமணத்துக்கு நான் காசு பணம் சேர்த்தணும், நகை நட்டு வாங்கணும், அதுக்கு எனக்கு இப்போது ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், பார்ட் டைம் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், எக்ஸ்ட்ரா வருமானத்துக்கு ஒன்று பண்ணணும் அப்படின்னு யார் தன் வாழ்க்கையில தேடலோட, பண தேவையோட, குடும்பத்தினுடைய அக்கறையோட, குழந்தைங்களுடைய எதிர்காலத்தை பத்தி சிந்திச்சுட்டு இருக்கிற 2 நபர்களை நாம அறிவு பண்ணணும். நம்ம ஊர் நாட்டில் நிறைய வைப்பாங்க. 15 நாளுக்கு ஒரு முறை லிங்கி மாத்துவாங்க, 6 மாசத்துக்கு ஒரு முறை அந்த ரவுண்ட் டேஷன் படின மாத்துவாங்க. அந்த மாதிரி ஆள் 2 பேர் இல்லை. ஓகேங்களா? நம்ம அந்த மாதிரி ஆள் 2 பேரை போட்டு நீங்க சொன்ன 2 பேரும் போட்டு ஒன்னும் பண்ணவே மாட்டேன்ட்டாங்க. அவன் ஏற்கனவே அப்படிதான் இருந்தான், ஊர்ல ஒண்ணுமே பண்ணாம தான் இருந்தான். நம்ம அவனை கூட இங்க விட்டு இங்கே தான் பண்ணோம்னா அவன் இங்கேயும் வந்தா ஒன்றும் பண்ண மாட்டான். ஓகேங்களா? அப்ப ஏதாச்சும் பண்ணணும்னு துடிச்சிட்டு இருக்கிற 2 பேர் வந்தாங்க. அவங்களுக்கும் நம்ம இதே விஷயத்த சொல்லி கொடுக்குறோம், கூட இருந்து கற்றுக் கொடுக்குறோம், நம்ம ஹெல்ப் பண்றோம். ஓகேங்களா? அப்படி பண்ணும்போது இங்க பாருங்க, அந்த ஏ அப்படின்னு ஒரு நபர், பின்னு ஒரு நபர்னு வச்சுக்கோங்க. அது அசோக்கு, பாபு 2 நபர்கள். 2 பேரும் வாழ்க்கையில எப்படியாச்சும் சாதிக்கணும், சம்பாதிக்கணும், எல்லாரும் மாதிரி 10ஓட 11 வாழ்க்கை வாழாம 10ல நான் ஒன்னா தனியே தெரிஞ்சு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிற 2 நபர்கள். ஓகேங்களா? அந்த 2 நபர்கள் வந்தாங்க, அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம், அவங்க ரொம்ப ஆர்வமாக்குறாங்க. அவங்களும் அதே மாதிரி 2 பேரு, அவங்களும் அதே மாதிரி 2 பேரு, அவங்களும் அதே மாதிரி 2 பேரு, ஒவ்வொருத்தரும் நாம 2 பேர் அறிவு பண்றோம். நல்லா யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய சொந்தம், பந்தம், நட்பு, ஊரு, ஜாதி, ஜனம் நம்ம ஊர் நாட்டில் சொல்லுவீங்களா? பிறந்துட்டு நம்ம பேச்ச 2 பேர் கூட கேட்கலன்னா நான் அதுக்கப்புறம் எதுவும் சொல்லல. ஓகேங்களா? சார் 2 பேர், அந்த 2 பேர் வராங்க. அப்போ ஒரு மாதத்துக்குள்ள இந்த ஏ அசோக் குழுல ஒரு 3000 பிவி, பாபு குழுல ஒரு 3000 பிவி. நான் முன்னாடியே சொன்ன பிவினா எப்படி கொடுக்குறாங்கன்னு, ரூபாயில பாதி பிவியா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பிவி நீங்க 2ஆல பெருக்குனா ரூபாயா மாத்திக்கங்க. சராசரியா ஒரு ஆவரேஜ் கால்குலேஷன். ஓகேங்களா? அப்போ 3000 பிவி வரும்போது முதல் வருமானம் சொல்லக்கூடிய ஸ்டார்ட் அப் போனஸ் 24% நம்ம தகுதி அடையும். இங்க பாருங்க, கீழே அந்த அசோக் டீம்லயும் பாபு டீம்லயும் ஒரு 4-5 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. யாருமே பேக்ல பொருளை வாங்கி போட்டுன்னு பேக்ல மாட்டிக்கணும், ஊரோட கதவை தட்டி எங்கிட்ட டீ தூக்குது வாங்கிக்கோ, எங்கிட்ட சுகருக்கு டயபெட்டிக் ஜூஸ் வாங்கிக்கோ, அப்படி வந்தவங்க இல்ல. அவர் ஜாயின் பண்ணாரு, கடையை மாத்தி பிராண்டா மாத்தி அவர் வீட்டுக்கு வாங்கிக்கினாரு. அவர் 2 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அறிவு பண்ணி வச்சாரு. அவங்களும் என்ன பண்ணாங்க, 2 பேரும் கடையை மாத்தி பிராண்டா மாத்தி அவர் வீட்டுக்கு பொருள் வாங்கினாரு. அவர் 2 பேரும் நீங்களும் ஜாயின் பண்ணி உங்க வீட்டுக்கு பொருள் வாங்கிக்கணும்னு சொன்னாரு. யாருமே சேல்ஸ் பண்ணல,
அவங்க ஒரு இடத்துல கன்சியூமரா உள்ள வந்தாங்க. அப்படி வரும்போது நம்ம பிவியா ஜெனரேட் ஆகுது. மினிமம் 3000 பிவி 3000 பிவி வரும்போது முதல் வருமானம் சொல்லக்கூடிய ஸ்டார்ட் அப் போனஸ்க்கு நம்ம எலிஜிபிலிட்டி ஆகிறோம். சார் 2500 தான் வந்துக்குது, 2500 வந்துக்குது, அப்ப எவ்வளவு சார் வரும்னா கண்டிப்பா வராது சார். 3000 பிவினா அதுக்கு வேல்யூ எவ்வளவு சார்? அதான் சொன்னேன் 6000 ரூபாய். 6000 ரூபாய். ஏ குழுவில் 6000 ரூபாய் வியாபாரம். அதாவது உதாரணத்துக்கு நம்ம கணக்கு சொன்னிச்சுக்கோங்க, இங்க ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க, இங்க ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க, 1000 ரூபாய்க்கு அவங்க போடுவாங்க. ஓகேங்களா? அது மாதிரி வரும்போது 3000 பிவி வருது. ஸ்டார்ட் அப் போனஸ்க்கு இந்த 3000 பிவி அப்படின்னா ஸ்டார்ட் அப் போனஸ்க்கு நம்ம முதல் படிக்கு எலிஜிபிள் ஆயிட்டோம். 1 பாயிண்ட் கொடுக்குறாங்க. இந்த 1 பாயிண்ட் நமக்கு 250 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் நமக்கு கமிஷன் கொடுக்குறாங்க. இது மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு மாசத்துக்கு இந்த ஸ்டார்ட் அப் போனஸ் மட்டும் அதிகபட்சமா 200 பாயிண்ட் வரைக்கும் கமிஷன் பணம் கொடுக்குறாங்க. அப்போ எப்படி 200 பாயிண்ட் என்ன புரியல சார்னா 3000 வந்து 1 பாயிண்ட், 6000 வந்து 2 பாயிண்ட், 9000 வந்தா 3 பாயிண்ட், 12000 வந்து 4 பாயிண்ட், 15000 வந்து 5 பாயிண்ட். இது மாதிரி 200 பாயிண்ட் வரைக்கும் ஒரு மாசத்துக்குள்ள உங்களுக்கு ஏ குழு பி குழு எவ்வளவு பெருசா வளர்ந்து போனாலும் 200 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு கமிஷன் கொடுக்குறாங்க. அப்போ 200 பாயிண்ட் இன்டு 250 ரூபாய் கணக்கு போட்டீங்கன்னா அதிகபட்சம் மாசம் இந்த முதல் வருமானம் மட்டும் 50000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வருமானம் மட்டும். புரிஞ்சுதுங்களா? இது ஃபர்ஸ்ட் இன்கம். இரண்டாவது வருமானம் டிராவல் ஃபண்ட் 10%. இது என்னன்னா, நான் அசோக் பாபுல ஒரு குழு போட்டேன், அவங்க அப்படியே 5-6 பேர் கொண்டு ஜாயின் பண்ணாங்க. அந்த டீம் பெருசாச்சு, 3000 பிவி வந்துச்சு, 5000 பிவி வந்துச்சு, 6000 பிவி வந்துச்சு. எந்த மாசம் ஜாயின் பண்ண மாசமே பண்ணாலும் ஓகே, இல்ல ஒரு மாசம் விட்டு பண்ணாலும் ஓகே. எந்த மாசம் அசோக் குழுல 12500 பிவியும் பாபு குழுல 12500 பிவியும் நடக்குதோ அப்போ நம்ம இரண்டாவது வருமானம் சொல்லக்கூடிய டிராவல் ஃபண்டுக்கு எலிஜிபிலிட்டி ஆயிட்டோம். புரியுதுங்களா? டிராவல் ஃபண்டுக்கு எலிஜிபிள். இதுக்கு 1 பாயிண்ட் கொடுக்குறாங்க. இந்த 1 பாயிண்ட்க்கு 450 ரூபாயில இருந்து 500 ரூபாய் கொடுக்குறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு 12500 வர வர ஒரு பாயிண்ட். இது மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு மாசத்துக்கு அதிகபட்சமா 350 பாயிண்ட் வரைக்கும் தராங்க. நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் அதிகபட்சமா இந்த டிராவல் ஃபண்ட் கமிஷன் மட்டும் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பிளான் இருக்கு, ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்து கார்பன் 10%. இதுக்கு என்னன்னா அதே அசோக் குழு பாபு குழு தான். 10 பேர் இந்த இடத்துல 20 பேர் இருக்காங்க. டீம் குழு வளர்ந்துருச்சு. குழு வளரும் போது அவங்க வீட்டு பொருள் வாங்குறாங்க, பிவி அதிகரிக்குது. அப்போ 25000 பிவி ஒரு மாசத்துக்குள்ள பாபு குழு அசோக் குழுலையும் 25000 பிவி பாபு குழுலையும் நடக்கும்போது கார்பனுக்கு 1 பாயிண்ட் கொடுக்குறாங்க. இந்த 1 பாயிண்ட் மதிப்பு எவ்வளவுன்னா 950 ரூபாயில இருந்து 1000 ரூபாய். அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்க இதுக்கும் பாத்தீங்கன்னா அதிகபட்ச மாசம் 200 பாயிண்ட் வரைக்கும் ஒவ்வொரு 25000க்கு 1 பாயிண்ட், 50000 தான் 2 பாயிண்ட், 75000 தான் 3 பாயிண்ட், 1 லட்சம் தான் 4 பாயிண்ட். இந்த மாதிரி அதிகபட்சமா நாம ஒரு 1.25 லட்சம் ரூபாய், அதாவது 1,80,000 ரூபாய் வரைக்கும் கார்பன் மட்டும் நம்ம சம்பாதிக்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு அடுத்து வந்து நமக்கு ஸ்டார் போனஸ் 12%. இந்த ஸ்டார் போனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதே அசோக் குழு பாபு குழு இன்னும் பெருசாக டெவலப் ஆகிட்டு வந்து எந்த மாதம் 50000 பிவி ஏ குழுவிலும் 50000 பிவி பி குழுவிலும் நடக்குதோ அப்போ ஸ்டார் போனஸ்க்கு 1 பாயிண்ட் கொடுக்குறாங்க. இந்த 1 பாயிண்ட் நமக்கு 2200 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் ஒரு பாயிண்ட் கமிஷன் கொடுக்குறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு மாசத்துக்கு 250 பாயிண்ட் வரைக்கும் பேமெண்ட் தராங்க. இது கிட்டத்தட்ட அதிகபட்சமா ஒரு மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா 5.5 லட்சம் வரைக்கும் இந்த ஒரு இன்கம் மட்டுமே சம்பாதிக்கலாம். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், சார் 50000 பி பண்ணியிருக்கேன், 3000 பண்ணாலே ஃபர்ஸ்ட் இன்கம் ஸ்டார்ட் பண்ண சொன்னீங்க, 12500 பண்ணாலே டிராவல் பண்ண சொன்னீங்க, 25000 பண்ணாலே கார் பண்ண சொன்னீங்க, இப்போ 50000 பண்ணியிருக்க ஸ்டார் போனஸ், அப்போ அந்த இன்கம் எல்லாம் வராதா சார்? எல்லாமே வரும். 4 வருமானமும் வரும். அது பார்த்தீங்கன்னா இங்க ஒரு போட்டிருக்காங்க பாருங்க. ஸ்டார் போனஸ் போடும்போது உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் போட்டிருக்காங்க. இது உங்களுக்கு தெரியுதா தெரியல. 16 எஸ்பினாக்கா ஸ்டார்ட் அப் போனஸ் 16 பாயிண்ட் இருக்குது. 16 × 3000 எவ்வளவு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 48000 வரும். அப்ப 50000த்துல 16 பாயிண்ட் இருக்குது, 3000 பாயிண்ட். ஒரு பாயிண்ட்டுக்கு 250 ரூபாய் நீங்க கணக்கு வச்சுக்கலாம். அங்க போட்டு பாருங்க. ரெண்டாவது பாருங்க டிஎஃப்னா டிராவல் ஃபண்ட். 50000த்துல எத்தனை 12500 இருக்குதுன்னா எத்தனை போட்டுருக்காங்க? 4 டிராவல் ஃபண்ட். அப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு 450 ரூபாய்னா 4 பாயிண்ட்டுக்கு எவ்வளவுன்னு கணக்கு போட்டுருக்காங்க. அப்புறம் 50000த்துல 25000 எத்தனை பாயிண்ட் இருக்குதுங்க?
2 பாயிண்ட். அந்த 2 பாயிண்ட் பாருங்க கொடுத்துருக்காங்க. 50,000 ஒரு பாயிண்ட். அப்போ 50,000 மேட்ச் பண்ணும்போது நம்மளுடைய இன்கம் ஒரு 10,100 ரூபாய் பேமெண்ட் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல பார்ட் டைமா நம்ம பார்க்குற வேலை பார்த்துக்கிட்டு, நம்ம செய்கிற தொழிலை பண்ணிக்கிட்டு, நம்ம தெரிஞ்ச 2 பேர் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு, இந்த மாதிரி அப்பப்போ நடக்கிற மீட்டிங்கில் மட்டும் அவங்க கொண்டு வந்து உட்கார வச்சு, டெய்லி 8 மணிக்கு நடக்கிற ஜூம் மீட்டிங்கில் அட்டன் பண்ண வச்சு, ஃபாலோ பண்ணிக்கிட்டு, ஞாபகம் பண்ணிக்கிட்டு, அப்படி இருக்கிறதுக்கு விளைவா நமக்கு ஒரு 10,000 ரூபாய். 10,000 ரூபாய் அடிஷனல் இன்கம்னா ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குமா இல்லையா? கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மென்டர்ஷிப் போனஸ். இது என்ன மென்டர்ஷிப் போனஸ்னா, நான் இந்த அசோக்கு இந்த பாபா 2 பேரும் அறிவு பண்ண பாருங்க. அறிவு பண்ணலீங்களா? நான் நேரடியா அந்த மாதிரி நான் நேரடியாக அறிவு பண்ண நபர்கள் அவங்க வாங்கக்கூடிய இந்த 4 வருமானம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி 4 வருமானம் வாங்கினாங்க. உதாரணத்துக்கு 10,000 ரூபாய் இந்த அசோக் ஒரு அந்த மாதிரி ஒரு 10,000 ரூபாய் பேமெண்ட் வாங்குறாரு, இந்த பாபு ஒரு இந்த மாதிரி 10,000 ரூபாய் பேமெண்ட் வாங்குறாருன்னா கம்பெனி எனக்கு அதுக்காக 8% தனியாக கமிஷன் கொடுக்குறாங்க. 10,000க்கு 8% எவ்வளோங்க? 800 ரூபாய் எனக்கு தனியாக கம்பெனி மேல இருக்கிற அறிவு பண்ணவருக்கு கொடுக்குறாங்க. இது அசோக்கு பாபு மட்டும் இல்ல, நீங்க எத்தனை பேரை வேணும்னாலும் அசோக்கு கீழையும் பாபு கீழையும் நீங்க அறிமுகப்படுத்தலாம். அவங்க வாங்குற செக்குக்கு 8% கமிஷன் நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. இதுக்கு அன்லிமிட்டட் எத்தனை பேரும் சேர்த்துக்கலாம். ஆனா ஏ கீழே பி கீழே தான் பண்ண முடியும், நீங்க சி டி சைடுல எல்லாம் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அதுக்கு பேர் தான் மென்டர்ஷிப் போனஸ். அன்லிமிட்டட் 10 பேர் 20 பேர் கூட நீங்க அறிவு பண்ணலாம். 20 பேர் செக் என்ன செக் வால்யூம் வாங்குறாங்களோ அதுக்கு 8% கமிஷன் நமக்கு தனியாக வரும். அவங்க பேமெண்ட்ல இருந்து கம்பெனி பிடிக்கிறது இல்ல, கம்பெனி தனியாக அதுக்கு 8% எடுத்து வச்சிருக்கா, அதுல இருந்து நமக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது பேர் வந்து மென்டர்ஷிப் போனஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் போனஸ் 8%. இது என்னன்னா, இதே நம்ம பாபு குழு அசோக் குழு வளர்ந்து வந்து பெருசா வளர்ந்துருச்சு, நல்லா பெருசா ஒரு குழுலையும் 300-400 பேர் வந்துட்டாங்க, மிகப்பெரிய அளவில் வியாபாரம் படிக்குது. நம்ம கீழவே வந்து 10,000 15,000 20,000 சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அப்படி வந்து குழு பெருசாச்சு இல்லைங்களா? அப்போ ஏ குழுல ஒரு மாசத்துக்குள்ள 2 லட்சம் பிவியும், பி குழுல ஒரு மாசத்துல 2 லட்சம் பிவியும் நடக்கும் பட்சத்தில் அது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட் பேர் வந்தா லைஃப் ஸ்டைல் போனஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட் பார்த்தா நமக்கு சராசரியா 6,000 இருந்து 7,000 ரூபாய் நமக்கு பேமெண்ட் கொடுப்பாங்க. சராசரியா பார்த்தா இன்னைக்கு தெரியும் 6,500 ரூபாய் ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, இதுக்கு இந்த பாயிண்ட் மேக்ஸிமம் அதிகபட்சம் சொல்லணும் இவ்வளவு நேரம், இதுக்கு அந்த மாதிரி லிமிட்டே கிடையாது. அன்லிமிட்டட் எத்தனை 2 லட்சம் மேட்ச் ஆனாலும் அன்லிமிட்டடா நமக்கு கொடுக்குறாங்க. 10 லட்சம் ஆனாலும் காசு, 50 லட்சம் ஆனாலும் காசு, 1 லட்சம் மேட்ச் ஆனாலும் காசு, 1 கோடி மேட்ச் ஆனாலும் காசு, 2 கோடி மேட்ச் ஆனாலும் காசு. எவ்வளோ கீழே டீம் பெருசா வளர அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இந்த 2 லட்சம் வரும்போதும் பாருங்க, அந்த 2 லட்சம் பி வருது இல்லைங்களா, அதுல எத்தனை 3,000 பி இருக்குது கணக்கு போறாங்க பாருங்க. 66 3,000 பி இருக்குது. 3,000 பாயிண்ட் 2 லட்சத்துக்குள்ளார 66 3,000 இருக்குது. அப்போ ஸ்டார்ட் அப் போனஸ் பாயிண்ட் 66 பாயிண்ட், அதுக்கு கமிஷன் கொடுக்குறாங்க. 16 டிராவல் ஃபண்ட் பாயிண்ட் இருக்குது, 12,500 16 பாயிண்ட் இருக்குது. 8 டிராவல் கார் ஃபண்ட் 25,000 8 வருது 2 லட்சத்துல. ஸ்டார் போனஸ் 4 50,000 4 வருது. லைஃப் ஸ்டைல் போனஸ் 2 லட்சம் 1 வருது. அப்போ கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா நம்ம கிட்டத்தட்ட 50,720 ரூபாய் நம்மளுடைய பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட்ல கமிஷனா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது லைஃப் ஸ்டைல் போனஸ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ராயல்டி போனஸ். இது வந்து நம்ம பின் லெவல்ல நம்ம டைமண்ட் அப்படின்ற லெவல் அச்சீவ் பண்ணும்போது கம்பெனி அந்த 1% கரண்ட் மந்த் டர்ன் ஓவர்ல 1% எடுத்து வச்சிடறாங்க. இதுக்கும் நம்ம வியாபாரத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த லெவல் ரீச் பண்றவங்களுக்கு அந்த டர்ன் ஓவர் பங்குல இருந்து அந்த 1%, உதாரணத்துக்கு ஒரு 100 கோடினா 1% எவ்வளவுங்க? 1 கோடி. அந்த 1 கோடியை அந்த பின் லெவல் யாராவது அந்த பதவி அடைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் அது. அதுக்கடுத்து இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஆனுவல் ராயல்ட்டி அது 1% இருந்து 1.5%. ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க டைமண்ட் எக்ஸிக்யூட்டிவ், கிரௌன் எக்ஸிக்யூட்டிவ், கிரௌன் அம்பாசிடர், பிரசிடென்ட் கிளப் மெம்பர், இது போக அவங்களுக்கு அந்த ராயல் இன்கம் அப்படியே கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதுல நமக்கு இவங்க ஒரு அதிர்ஷ்டம், ஒரு புதுசா வந்துக்கிறதுக்காக இதுல நம்ம டைமண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அச்சீவ் பண்ண நம்மளுடைய லீடர் இன்னைக்கு இங்க வந்திருக்காரு. ஓகேங்களா? இங்க வந்திருக்காரு, நம்ம அவங்களே பார்க்க தான் போறோம். ஓகேங்களா? இதுதான் சொல்லி இந்த
மார்க்கெட்டிங் பிளான். மார்க்கெட்டிங் பிளான்ல ஒரு 2 விஷயம் உங்களுக்கு நான் சொல்றது மறந்துட்டேன். இந்த டிராவல் பண்ண சொல்றீங்களா 12,500 அதுக்கு மட்டும் கம்பெனி வந்து ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. 2 மாசம் குவாலிஃபிகேஷன் தகுதி பீரியட். நீங்க ஒரு மாசம் 12,500 2 மாசம் 12,500 பண்ணிட்டீங்கன்னா நீங்க எலிஜிபிள் தகுதி டிராவல் பண்ணுறது. 3வது மாசம் வந்து நீங்க பண்ணும்போது டிராவல் பண்ண மட்டும் உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். பிடிச்சி வைக்கிறது டூர் கூட்டு போகும்போது அந்த காசை தருவன்றது அப்படியெல்லாம் கிடையாது. 3வது மாசம் வந்து பேங்க் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் ஆகும். நீங்க எடுத்து குடும்ப செலவு பண்ணிக்கலாம். ஒண்ணு. அதே மாதிரி கார் பண்ணிடுங்க 25,000 பிபி 3 மாசம் இந்த தகுதி குவாலிஃபிகேஷன் பீரியட். 3 மாசம் 25,000 25 ஒரு மாசம் 25 22 மாசம் 25 25 3 மாசம் பண்ணிட்டோம்னா நோ கண்டிஷன் 4வது மாசம் வந்து நமக்கு டிராவல் பண்ண மட்டும் நீ கார் வாங்கும் போது அந்த காசை தருவேன் அது வரைக்கும் கம்பெனி அக்கௌண்ட்லேயே இருக்கும் அப்படிலாம் கிடையாது. உங்க அக்கௌண்ட்லேயே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. நம்ம கார் வாங்கணுன்ற கட்டாயம் கிடையாது. நம்ம குடும்ப செலவுக்கு வாங்கி பயன்படுத்திக்கலாம். இவ்வளவுதான் இது பிளான். இது தேங்க்யூ ஸோ மச். அடுத்த செக்ஷன் வந்து ஐ வெல்கம் யூ. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பொருள் பார்த்தாச்சு, அது எப்படி வருமானமாக மாறுதுங்கிறதும் பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ ₹1,00,000 இன்கம் வாங்குறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். இந்தியாவில் 1% மக்களுக்கு கீழே தான் ₹1,00,000 இன்கம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. 99% மக்களுடைய கனவு வருமானம் அந்த ₹1,00,000. ஸோ அப்படிப்பட்ட ₹1,00,000 வருமானத்தை 12 மாசத்துல நம்ம எப்போ அடையிறது அப்படிங்கிறத வச்சு தான் இப்போ ஒரு எக்ஸ்பிளனேஷனை பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்கும்போது சாதனையாளர்கள் கரெக்டுங்களா? ஸோ 12,500 மேட்ச் பண்ண சார் எல்லாம் சொல்லிட்டு வந்தார் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி 50,000 பிவி மேட்ச் பண்ணிட்டா இந்த கம்பெனியுடைய அந்த ப்ரொமோஷன்ஸ் ஸ்டார் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? ஸ்டார் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ அந்த நிலையை அடைஞ்சவங்க இந்தியா முழுக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஹால்லையும் சில நபர்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள நான் இன்வைட் பண்ணலாமா? ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், push our hands together. Let's invite star executive. Please welcome on stage, please. Star executive, வாங்க. ஸோ நீ கிளாப் பண்ணுங்க. இப்போ அவங்க பிசினஸ் எப்போ வந்தாங்க, எப்படி அதை சாதனை பண்ணாங்கன்னு ஒரு சுருக்கமாக நம்மளோட ஷேர் பண்ணிக்குவாங்க. குட் மார்னிங். நான் சேலத்தில் அம்மா பண்ணிட்டு வராங்க. 9ஆம் மாதம் கம்பெனி இணைஞ்சி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ சார் எக்ஸிக்யூட்டிவ் கொடுத்து அந்த பொசிஷன் இருக்கேன். குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா 56 பேர் இருக்காங்க. போன மாதம் பார்த்தீங்கன்னா கோவா ட்ரிப் போயிட்டு இருக்கோம். அச்சீவ் பண்ணேன். அதுக்கோசம் கம்பெனி வந்து ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போனாங்க. 2 நைட்டும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஃபோட்டோ கூட இருக்கும். நீங்கள் பார்க்கலாம் வீடியோவில். தேங்க்யூ. ஓகே, எல்லாரும் மாலை வணக்கம். என்னோட நேம் சேகர் ஃப்ரம் பெண்ணாகரம், ஒகேனக்கல் பக்கம். ஒகேனக்கலுக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஒகேனக்கல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, அங்கேருந்து தான் வரேன் நான். பார்த்தீங்கன்னா நான் ஜனவரி மாதம் ஜாயின் பண்ணேன். நான் பார்ட் டைமாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன், ஃபுல் டைம் கிடையாது. எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 3வது வருமானங்கள் 3வது வருமானம். எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா வருமானம் 2வது வருமானம் இருக்குங்களா? எனக்கு இது 3வது வருமானம். இப்போ ஒரு 3வது வருமானமாக இதில் நான் பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு ஸ்டார் எக்ஸிக்யூட்டிவ் முடிச்சிருக்கேன். ஸ்டார்ட் அண்ட் பேரில் ட்ராவல் பண்ணி கார் பண்ணி முடிச்சிருக்கேன். லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா கோவா ட்ரிப் முடிச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் எனக்கு என்ன அறிமுக சுரேஷ் மாஸ்டர் தருமபுரி. அதே மாதிரி நம்ம வழிநடத்திருக்கக்கூடிய மிஸ்டர் சிவகுமார் சார் கிருஷ்ணகிரி, டைமண்ட் சார் திருச்சியிலேருந்து வந்திருக்காரு. அவருக்கு அந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம இன்வால்மெண்ட்டாக இருந்து ஒர்க் பண்ணாவே நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட் முடிக்கலாம். சரிங்களா? இது வந்து மற்ற டைரக்ட் செல்லிங் நிறுவனங்களை கம்பேர் பண்ணும் போதெல்லாம் ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் சரிங்களா? ஒரு 3,000 பேருக்கு ஒரு இன்கம் கொடுக்குறாங்க. 12,000 ட்ராவல் பண்ணு, 25,000 கார் பண்ணு, 50,000 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் போனஸ். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முன்னாடியே ஒரு நிறுவனம்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது எட்டக்கூடிய நிலை இல்லாத இருக்கும். ரொம்ப லாங்கில் போய் தான் நம்மளோட இன்கம் கிடைக்கும். இது முன்னாடியே கொடுக்குறாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். சார் உங்களை தான் பார்த்து சொன்னேன். குட் ஈவினிங் சார். தேங்க்யூ. என்னோட பேர் சித்தராஜ். நான் பேசிக்கலி பிஸ்னஸ் மேன். ஜெராக்ஸ் மிஷின் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அந்த ஜெராக்ஸ் மிஷினோட சீனியர் சர்வீஸ் இன்ஜினியர். கடந்த ஒரு 40 வருடங்களாக அந்த ஜெராக்ஸ் மிஷின் வியாபாரம் சேலமில் பண்ணிட்டு இருக்கிறேன். அது இல்லாமல் 3 இடத்துல கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறேன்.
நான் இந்த பிஸ்னஸுக்கு வந்த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஆக்டிவ் இன்கம்னு ஒன்று சொல்லுவாங்க சார், கரெக்டுங்களா? ஆக்டிவ் இன்கம்னா வேலைக்கு போனால் வருமானம், வேலைக்கு போகலைன்னா வருமானம் இல்லை. இன்னைக்கு ஒரு ஐஏஎஸ் படித்த கலெக்டரே ஆனாலும் 30 நாள் அரசாங்கத்துக்கு போய் ஊழியம் செஞ்சால் தான் அவருக்கு சம்பளம் தருவாங்க. எஸ் சார் நோ சார், கரெக்டாக இல்லைங்களா? ஓகே, அவர் வேலைக்கு போகலைன்னா தரமாட்டாங்க, கரெக்டுங்களா? ஸோ இந்த துறைக்கு பேர் தான் ஆக்டிவ் இன்கம். இது நம்ம சந்ததியாக பண்ணிட்டு வராங்க. நம்ம முப்பாட்டம் காலத்துல வேலைக்கு போனால் படி மார்க்கெட்டு வேலைக்கு போ, படி மார்க்கெட்டு வேலைக்கு போ, கரெக்டுங்களா? ஸோ பேசிவ் இன்கம்னு ஒன்று இருக்குங்க. மேலை நாடுகளில் இன்னைக்கு சக்கப்போடு போட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நம்பர் 1 கண்ட்ரி. இன்னைக்கு யாரை கேட்டாலும் ஒரு பணக்கார நாடு பேர் சொன்னோம்னா அமெரிக்கான்னு சொல்கிறாங்க. காரணம் என்னன்னா இந்த பேசிவ் இன்கம் அங்கே நிறைய இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ அந்த பேசிவ் இன்கம்காக தான் இந்த துறைக்கு நான் வந்தேன், கரெக்டுங்களா? ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தவர் மிஸ்டர் ஆனந்த், அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுத்துருங்க. ஏன்னா அவர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி, ஏன்னா எக்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், எங்கள் நட்பு. சரி நீங்கள் வாங்க சார் இதில் சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் வந்து ஜாயின் பண்ணி, அதாவது 8வது மாதம் ஜாயின் பண்ணிட்டேன். நான் 1 மந்த் வேலை பார்க்கல. காரணம் என்னென்னா எல்லாம் அதே மாதிரி நிறுவனங்கள் தான், இது என்ன தப்பி பெருசாக இருக்க போகுது அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். பவர் மார்னிங் மீட்டிங்னு டெய்லி காலையில் 5:40க்கு ஆரம்பிக்கிறாங்க சார். இந்த மார்னிங் மீட்டிங் அட்டன் பண்ணுங்கன்னு எனக்கு என்னோட அப்ளைன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் சட்டையே பண்ணிக்கலைங்க. சரி என்னதான் இருக்குது, ஒரு நாள் அட்டன் பண்ணுங்க. உண்மையிலேயே கிரேட். நான் உண்மையாக சொல்லுவேன், உலகத்திலேயே மக்களை முன்னேற்றத்துக்காக இன்னைக்கு நம்ம மென்டர் மிஸ்டர் பாஸ்கரன் சார் காலையில் 5:40 ஒரு நாள் கூட கிடையாதுங்க. ஸோ அந்த பவர் மார்னிங்கில் அவ்வளோ விஷயம் இருக்குங்க. ஸோ அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். 9வது மாதம் தான் செயல்படுத்த ஆரம்பித்தேன். இப்போ வந்து ஸ்டார் எக்ஸிக்யூட்டிவ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 2வது ஆர்டிபின்னு ஒன்று சொல்லுவாங்க, ரெசிடென்சியல் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இது வந்தீங்கன்னா உங்கள் டைமென்ஷனே மாறிடும். மகாபலிபுரம் போகும்போது நான் ஒரு ஆள் போனேன், ஆர்டிபி குவாலிஃபை ஒரு ஆள் போனேன். கோவா போகும்போது என்னோட சேர்த்து குழுவில் 3 பேரை கூட்டி போனேன் கோவாவுக்கு. கிரேட், அமேசிங் மேனேஜ்மெண்ட், சூப்பர். இன்னும் ஒரு அடுத்த வாரத்தில் அடுத்த நிலையான ஸ்டார் கோல்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் கேளுங்க, ஊட்டி போகிறோம் அடுத்த மாதம். ஊட்டி போகும்போது டிவைன் ஸ்டார் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். என்ன தெரியல, அந்த டிவைன் ஸ்டார் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா முழுக்க இருக்கிற டிவைன் ஸ்டாருங்களை யாரெல்லாம் முடிச்சாங்களோ அவங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் உட்கார வச்சு ட்ரைனிங் கொடுக்குறாங்க சார். எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் தெரியுங்களா? ரொம்ப அற்புதமான விஷயம், கரெக்டுங்களா? 2வது அந்த டிவைன் ஸ்டார் நிலைமை வரும்போது நிச்சயமாக உங்கள் இன்கம் 50,000 கிராஸ் ஆகிடும், கரெக்டுங்களா? ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமாக பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு. ஸோ புதுசாக வந்தவங்க அவங்ககிட்ட கேட்டு நிறைய கற்றுக்குவாங்க, ஓகேங்களா? ஓகே, கொஞ்சம் சேர் வந்துடும் சர்க்கிள் வந்துடும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் எக்ஸிக்யூட்டிவ் அடுத்தது வந்து ஸ்டார் கோல்டு அப்படிங்கிற ஒரு நிலைமை, கரெக்டுங்களா? ஸோ ஸ்டார் கோல்டு ஓகே, அதுக்கு அடுத்தது ஸ்டார் கோல்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹாலில் இப்போ இங்கே இல்லை, ஓகேங்களா? அதுக்கு அடுத்த நிலை பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, டிவைன் ஸ்டார் கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டிவைன் ஸ்டார் முடிச்சவங்க இங்கே வந்திருக்காங்க. ஸோ இந்த டிவைன் ஸ்டார் முடிச்சவங்க இந்தியா முழுக்க நிறைய இருக்காங்க சார். பட் இந்த ஹால்லையும் வந்திருக்காங்க. ஸோ அவங்களை இன்வைட் பண்ணலாமா? இன்வைட் பண்ணலாமா? ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், push our hands together. Let's invite Divine Star. Please welcome on stage, please. Give them a very big applause. பெரிய பாராட்டுங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங். ஏன் இந்த நேரத்தில் குட் மார்னிங் சொல்கிறது? குட் மார்னிங்னா என்னைக்கு விடியல் அப்படிங்கிறத நோக்கி போயிட்டுருக்கோம். என் பேர் கருப்பண்ணன், பெரம்பலூர் மாவட்டம். இதில் டிவைன் ஸ்டார் அப்படிங்கிறத முடிச்சிருக்கேன். பேசிக்கில் நான் ஒரு எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்துட்டு ஒரு பார்ட் டைமாக தான் இதில் பண்ணுறேன். ஒரு ஜஸ்ட் ஒரு 15 நாளைக்கு முன்னே கூட கோவா டூர் அப்படிங்கிறத அச்சீவ்மெண்ட் பண்ணி போயிட்டு இருந்தேன். பார்ட் டைமாக பண்ணதுனால கடையை மாற்றி பொருள் வாங்கி 1032 ரூபாயில் ஆரம்பித்த வருமானம் அதிகபட்சம் 21,290 சுத்தமாக வாங்கியிருக்கீங்க. ப்ராடக்ட்டு அக்ரியிலேருந்து ஹெல்த்து, வெட்னரி, இப்படி பல கேட்டகரியில் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். நல்ல ரிசல்ட் எடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நான் அழைக்க போகிறது வந்து ஒரு முக்கியமான ப்ரெஸ்டீஜியஸ் பின் லெவல்.